மாமா, நான் வருவேன்னு எப்படி மாமா உங்களுக்கு தெரியும்? நான் உன்னை பார்க்க வரலடா. என்ன பார்க்க வரலையா? பதட்டத்துல என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலடா. டேய், உன்னை பார்க்காமலா சின்னமணியா? இன்னைக்கு ராதாவுக்கு சாந்தி முகூர்த்தம். அவ உன்னை பார்க்க அங்க வந்துட்டா. இப்ப உன் கூடவும் வரல. சின்னமணியா, ஆஸ்பத்திரில இருந்து உன்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களாடா? இல்ல மாமா, நானே வந்துட்டேன். ஏன்டா? ராதாவை பார்க்காம இருந்துடுவேன். விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்களை பார்க்காம 1 மணி நேரம் கூட இருந்ததில்ல. 1 வாரமா இருந்து பார்த்தேன், முடியல. அதனால்தான் வந்துட்டேன். வாங்க மாமா, வீட்டுக்கு போலாம். ராதா வந்துடும். டேய், இந்த நிலைமையில நம்ம வீட்டுக்கு நீ வரணுமாடா? ஏன் மாமா? டேய், அவங்க புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். இந்த நாள்லயே அவ உன்னை பார்க்க அங்க ஓடியாந்துட்டா. நல்லா யோசிச்சு பாரு. ஒரு 10-15 நாள்ல அவங்க மறுபடியும் போயிடுவாங்க. அது வரைக்கும் ஒக்குளியூர் வீதியில நம்ம வீடு இருக்க, அங்க தங்கிக்கடா. சின்னமணியா, தூரத்துல ஒரு பரிசல் வருதுடா. வாஸ்தவமான பேச்சு மாமா. அவங்க கண்ணாலத்துக்கு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்களே கொடுத்துருங்க மாமா. ஒரு நல்ல நாள் பார்த்து உன் கையால நீயே கொடுத்துருத. தீனதயாளா, உன் பொண்ணுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம்டா. என்னம்மா இது, இன்னைக்கு இப்படி பண்ணிட்டிய? அப்பா, டாக்டர் நம்ம எல்லாம் ஏமாத்திட்டாரு. மாமா ஹாஸ்பிடல்ல இருந்து வந்துட்டாராமே. மாமா எங்க? இதோ இருக்காரமா உங்க மாமா. இந்த மாமாவை சொல்லல, எங்க மாமாவை சொல்றேன். ஹாஸ்பிடல்ல இருந்து வந்துட்டாராமே. இங்க வரலையே. என்னப்பா இது? அது தெற்கால இருக்கிற குடிசைக்கு அவனே போயிட்டாமா. வாங்கப்பா போய் பார்க்கலாம். இப்ப என்னம்மா அதுக்கு அவசரம்? காலையில பாத்துக்கலாம். போய் அலங்காரம் பண்ணிக்குமா. என்னப்பா சொல்றீங்க? ராதா, பெரியவங்க எதை சொன்னாலும் நல்லதுதாம்மா சொல்லுவாங்க. ராதா, அவனுக்கு பாதுகாப்பா ஒரு வீடு, கவனிக்க ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிருக்கம்மா. அவன் மேல எனக்கு இல்லாத அக்கறையாமா? ராதா, நீ கல்யாணத்துக்கு முன்னால எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், நமக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய ஈம கடனைத்தான் நம்ம செய்யலாம ஒழிய அதுக்காக நாமே போய் குழியில படுத்துக்க முடியுமா? இந்த பாரு, சின்னமணி யானுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் அப்பா கவனிச்சுக்குவாரு. சின்னமணி யானை என் கூட பிறந்தவனா தான் நான் நினைக்கிறேன். ராதா, பெரியவங்களுக்கு விருப்பமில்லாத காரியத்தை நீ செய்யணுமா? திரும்பமா. அலங்காரம் எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சிருச்சு. சீக்கிரம் பொண்ணு அனுப்பி வைங்க. கூட்டியார அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? வாரேன். ராதா, கல்யாண பொண்ணு இப்படி முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்கே. அடியே, இப்படி முகத்தை தொங்க போட்டுருக்கவளுக்குதான் எண்ணி 10 மாசத்துல குழந்தைய பெத்து கையில கொடுத்துருவாளுங்க. சரி சரி, எழுந்து. எஜமா, எஜமா, நீ எங்க அங்க வந்து நிக்கிற? உன்னை சின்னமணி என்ன பாத்துக்க சொல்லி அனுப்புற. அட, அவன் மூஞ்சிய எவன் எஜமா பாப்பான்? அவன் மூஞ்சிய பார்த்தா எனக்கே வாந்தி வருதுங்க. அவன் கூட கால வரைக்கும் இருந்தேன்னா எனக்கே ஜன்னி கண்டுருங்க. ஏய், சாந்தி முகூர்த்தத்துக்கு ராதா பாலை எடுத்துக்கிட்டு உள்ள போலனா அதே பால்ல விஷத்தை கலந்து நான் குடிச்சிட்டு சாக வேண்டியிருந்தான்.
பார்த்தா எனக்கே வாந்தி வருதுங்க. அவன் கூட கால வரைக்கும் இருந்தேன்னா எனக்கே ஜன்னி கண்டுருங்க. டேய், சாந்தி முகூர்த்தத்துக்கு ராதா பால் எடுத்துக்கிட்டு உள்ள போகலன்னா அதே பால்ல விஷத்தை கலந்து நான் குடிச்சிட்டு சாக வேண்டியதாண்டா. ராதா, என்னாச்சு உனக்கு? என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் அழுகுற? நாம இப்போ சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். இப்போ மாமா எப்படி இருக்காரோன்னு நினைக்கும் போது என்னால இப்போ சந்தோஷமா இருக்க முடியல. சின்னமணி அவளை நீ அதிகம் பிரிய வச்சிருக்கனாலதான் மனசை போட்டு குழப்பிக்கிற. வா இப்படி. உட்காரு. நீங்க படிச்சவங்க, நான் சொன்னதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? நான் மட்டும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ராதானா என்னென்னமோ சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன பிரயோஜனம்? என்ன மன்னிச்சிருங்க. ராதா, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீங்க படுத்துக்க, நான் அங்க படுத்துக்கிறேன். ராதா, எனக்கு எவ்வளவுதான் உரிமை ஆசை இருந்தாலும் விருப்பமில்லாத ஒரு பொண்ணை கட்டி தழுவுறதும் இருட்டுல ஒரு பணத்தை தழுவுறதும் ஒண்ணுதான். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். குட் நைட். மீனாட்சி, உன் மக கல்யாணத்தை நீ இல்லாத குறை தெரியாம நடத்தி முடிச்சிட்டேன்டி. நீ யாருக்கு கொடுக்கணும்னு பிரியப்பட்டியோ அதே பையனுக்கு தாராவாத்து கொடுத்துட்டேன்டி. என் பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டேன். இனி எனக்கு என்னடி, நான் ராஜா தாண்டி. சம்பந்தி, எங்க சம்பந்தி நீங்களும் மாப்பிள்ளையுமா புறப்பட்டீங்க? ஒண்ணு இல்ல மாமா, எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் வேலை இருக்கு. 2 நாள் கழிச்சு பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி வைங்க. மாப்பிள்ள, உங்க முகத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். ராத்திரி ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்தது? தயவுசெய்து சொல்லுங்க. சொல்றதெல்லாம் தய வேண்டியிருக்கு, சொல்லுங்க. மாமா, நீங்க உங்க பொண்ணுக்கு எவ்வளவோ சொன்னீங்க, அவளும் என்கிட்ட எவ்வளவோ சொன்னா. ராத்திரி பூரா விளக்கு அணையவே இல்லை. அவளைதான் என்னால சொல்ல முடியும். உங்க பொண்ணு சின்னமணியான பார்க்க புறப்பட்டுக்கிட்டு இருக்கா. பொண்ணை வளர்க்கிற முறை தெரியலன்னா இப்படித்தான். என்னாச்சு? ஏன் அழுவுற? நீ பெல்ட் அடிபட்டதே என்னால தாங்கிக்க முடியல. கடவுளே, என் மச்சான் முகத்துல திராவகம் பட்டப்பவே என் 2 கண்ணு குருடா இருக்க கூடாதா? மச்சான், நீ அனுபவிக்கிற வேதனைய நான் அனுபவிக்கிறேன். தங்கம், என்ன விடு மச்சான், நீ அனுபவிக்கிற வேதனைய நான் அனுபவிக்கிறேன். என்ன விடு மச்சான், என்ன விடு. நீங்களா சொல்லுங்க. என்னப்பா சொல்றேன்? என் பொண்ணு சரியா சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு. தங்கம், அந்த குங்குமத்தை எடுத்துக்கிட்டு வாமா. போய் எடுத்துக்கிட்டு வாமா, போ. இந்த குங்குமத்தை எடுத்து என் பொண்ணு நெத்தில வைப்பா. இப்பவே இதே இடத்துல இந்த நிமிஷத்துல உனக்கு இவளுக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். குங்குமத்தை வைப்பா.
நல்லா இருக்கியாப்பா? நீ இந்த வீட்டுல இருக்கிறதா கேள்விப்பட்டு உன்னை பார்க்க வந்தேன். ஏதோ நல்ல காலமோ போராத காலமோ கல்யாணம் என்னமோ நின்னு போச்சு. நின்னு போன கல்யாணம் நடக்கணும். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் இந்த ஊர்ல எப்படிலாம் இருந்தீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். வெளியூர்ல எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அதனால்தான் உன்கிட்ட வந்திருக்கேன். அதனால நான் அசலூர்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன்.